ஹே காய்ஸ், வணக்கம். லெமன் வாட்டரோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போல்லாம் நிறைய பேர் லெமன் வாட்டர் குடிக்கிறாங்க, காஃபி டீயை தவிர்த்துட்டு. அப்படின்னா லெமன் வாட்டரில் ஏதோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ லெமன் ஜூஸ் குடித்தா அது டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும், அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் தண்ணியில் லெமனை கலந்து சாப்பிட்றதுல உண்மையாகவே ஏதாவது பலன் இருக்கா, இல்லை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு முக்கியமாக சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றது ஒரு முக்கியமான கொஸ்டின். சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது, நிறைய இல்லை, ஆனால் இருக்குது, முக்கியமான எவிடன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய லெமன் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லெமன் வாட்டர் குடிக்கிறதுனால ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலின் நீர் சத்து அதிகமாகும். இது ரொம்ப பேசிக்கான ஒரு பெனிஃபிட் தான். ஸோ உடல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 70% தண்ணீரால் ஆனது. ஸோ அந்த 70% தண்ணீர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஒரு காமனான விஷயம் நம்ம உடம்புல. ஸோ அந்த குறையக்கூடிய தண்ணீரை நீங்கள் அதிகப்படுத்தணுன்னா உணவில் தண்ணீரை சேர்க்கறது மூலமாக தான். ஸோ அதை நீங்கள் லெமன் வாட்டராக குடிச்சிங்கன்னா அதில் அடிஷ்னல் டேஸ்ட் பெனிஃபிட் இருக்கும். அது கூட சேர்த்து உங்களுக்கு ஹைட்ரேஷன் பெனிஃபிட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, ஒரு நாளைக்கு 91 ounces தண்ணீர் பெண்கள் குடிக்கணும், ஆண்கள் 125 ounce தண்ணி குடிக்கணும். லெமன் வாட்டரில் வைட்டமின் சி நிறைய இருக்குது. வைட்டமின் சி அப்படிங்கிறது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட். இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் என்ன பண்ணுன்னா, ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் டேமேஜ்லேருந்து நம்ம செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த வைட்டமின் சி நம்ம உடம்பில் இருந்துச்சுன்னா இம்யூனிட்டியும் பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக காமன் கோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சளி பிரச்சனை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லெமன் வாட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் சினால் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய நோய்கள் குறையும் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மாரடைப்பு அப்படின்ற பிரச்சனை குறையும். அதுக்கு அடுத்தது பிளட் ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 18.6 milligrams ஆஃப் வைட்டமின் சி ஒரு லெமன்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு நாளையோட ரெக்கமெண்டட் லிமிட் 65 to 90 milligrams. அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 லெமனாவது எடுக்கணும். 5 லெமன் போட்ட ஜூஸ் குடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சி அளவு உங்களுக்கு கிடச்சிரும். லெமன் வாட்டரை சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டடீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லெமன் வாட்டரில் பாலிஃபினால் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நல்ல கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த நல்ல கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால தான் வெயிட் ஏறாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எலிகள் மேலே பண்ண ஒரு ரிசர்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எலிகள் மேலே பண்ண இந்த ரிசர்ச்சில் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் காம்பவுண்ட்ஸ் இருக்கிறதுனால பிளட் குளுக்கோஸ் லெவல், அதாவது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு குறைஞ்சிது அப்படின்னும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை சரியாச்சு அப்படின்னும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பிரச்சனை காரணமாக தான் டைப் 2 டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த ரிசர்ச் எலியில் பண்ணியிருக்கிறதுனால இதே ரிசர்ச்சை ஹியூமன்ஸில், அதாவது மனிதர்களில் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் லெமன் வாட்டர் சாப்பிட்றது மூலமாக இந்த பெனிஃபிட்ஸ் மனுஷங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். அது வரைக்கும் இதை ஒரு நம்பிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம். லெமன் வாட்டர் சாப்பிட்றது மூலமாக ஸ்கின் குவாலிட்டி அல்லது சரும ஆரோக்கியம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடியில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ லெமன் வாட்டரில் இருக்கிற வைட்டமின் சினால் ஸ்கின் ரிங்க்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுருக்கங்கள் தோலில் விழறது குறையும் அப்படிங்கிறாங்க. ட்ரை ஸ்கின், அதாவது வயதாகிறதுனால வரக்கூடிய அந்த வறண்ட சருமம் குறையும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக சூரிய ஒளியினால் நம்ம தோலுக்கு ஏற்படக்கூடிய ஒரு டேமேஜ், சேதம் குறையும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லெமன் வாட்டர் குடிக்கிறதுனால செரிமான சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. சில பேர் கான்ஸ்டிபேஷன் அல்லது மலச்சிக்கலை தவிர்க்கிறதுக்காக லெமன் வாட்டர் குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இப்போது லெமன் வாட்டர் குடிக்கிறது மூலமாக உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசின், அதாவது ஆயுர்வேத மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா,
இந்த லெமன் வாட்டர் வந்து அக்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தூண்டுது உடம்புல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்னியை வந்து தூண்டுறதுனால நம்ம செரிமான மண்டலம் வந்து ஆக்டிவ் ஆகி நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து செரிக்கிறதுக்கு வந்து வேலை செய்யும். அது தவிர்த்து நம்ம உடம்புல பில்டப் ஆகக்கூடிய அந்த நச்சுகள் இல்லைன்னா டாக்ஸின்ஸை வந்து குறைக்கும், இல்லை வந்து அது வராமே வந்து தடுக்கும் அப்படின்னு வந்து ஆயுர்வேதிக் மெடிசனில் வந்து சொல்கிறாங்க. லெமன் வாட்டர் குடிக்கிறதுனால சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து வாய் துர்நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வந்து காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயத்தில் ஒரு கிளாஸ் லெமன் வாட்டர் குடிக்கிறது மூலமாக தவிர்க்க முடியும், தடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சையில் இருக்கிற அந்த மாலிக்யூல்ஸ் வந்து நம்ம வாயில் வந்து எச்சில் உற்பத்தியை வந்து தூண்டுது. ஸோ அந்த எச்சில் உற்பத்தி தூண்டப்படுறதுனால ட்ரை மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறண்ட வாய் வந்து பிரச்சனை வந்து சரியாகும். அதனால் வரக்கூடிய பாக்டீரியா, அதாவது இந்த வாய் துர்நாற்றத்துக்கு காரணமான பாக்டீரியா வந்து அழிஞ்சு போகிறதுனால தான் லெமன் வாட்டர் மூலமாக நமக்கு வந்து சுவாச புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லெமன் வாட்டர் சாப்பிட்றது மூலமாக கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கல் வந்து வர்றதை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா லெமன் வாட்டரில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து தடுக்குது அப்படிங்கிறாங்க. இது தவிர்த்து லெமன் வாட்டரில் சிட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்ம சிறுநீரில் இருக்கிற அந்த அமிலத்தன்மையை வந்து குறைக்கும் அப்படிங்கிறாங்க. இது கூடவே சின்ன சின்ன சிறுநீரக கற்களை வந்து ஒரு உடைக்கக்கூடிய திறன் வந்து இந்த சிட்ரேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெமன் வாட்டர் குடிச்சிங்கன்னா சிட்ரேட் கிடைக்கும். அந்த சிட்ரேட் கூடவே உங்கள் லெமன் வாட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் பெனிஃபிட்ஸ்னால உங்களோட கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா, சின்ன சின்ன சிறுநீரக கல் இருந்ததுன்னா அது வந்து உடஞ்சி சிறுநீரில் வெளியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற லெமன் வாட்டரில் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா லெமனில் இருக்கக்கூடிய அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் அப்படிங்கிற ஒரு மாலிக்யூலை வந்து அரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணலான்னா, லெமன் வாட்டரை அப்படியே கிளாஸ்லேருந்து குடிக்காமல் ஒரு ஸ்ட்ரா போட்டு குடிச்சிங்கன்னா அதை தவிர்க்க முடியும். அது கூடவே லெமன் வாட்டர் குடித்த பிறகு சாதாரண தண்ணியை வச்சு கொப்பளித்து அதை துப்பிட்டிங்கன்னா அந்த எனாமல் அரிக்கப்படுறது வந்து தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு எரிச்சல் வந்து இந்த லெமன் வாட்டர்லேருந்து இருக்கிற சிட்ரிக் ஆசிட் மூலமாக வந்து வர வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் தவிர்க்கணுன்னா லெமன் வாட்டரை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கு முன்னாடியே வந்து ஹார்ட் பர்ன் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து லெமன் வாட்டரை வந்து தவிர்க்கலாம். ஸோ லெமன் வாட்டர் சாப்பிட்றது மூலமாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்த்த ரிசர்ச் மூலமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் சில பேருக்கு லெமன் வாட்டர் சாப்பிட்றது மூலமாக சைடு எஃபெக்ட்ஸ் கூட வரலாம். நான் சொன்ன மாதிரி பல்லில் இருக்கிற எனைமலும் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் பர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெஞ்சு எரிச்சலும் வந்து வரலாம். ஸோ அந்த பிரச்சனையை வந்து தவிர்க்க வேண்டியவங்க லெமன் வாட்டர் குடிக்காதீங்க. மற்றவங்க லெமன் வாட்டர் குடித்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.